இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் பெருங்கற்களும், அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அகழாய்வு நடைபெற்றுச்சோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இங்கே மேற்பட்ட அகழாய்வில் வந்து முதுமக்கள் தாழிகள், அப்புறம் பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள், அது வந்து கருப்பு சிவப்பு நிறத்திலான இருந்துச்சு. குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், சில தங்க ஆபரணங்கள்லாம் கிடச்சிருக்கு. வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்களும் கிடச்சிருக்கு. மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழடி, சிவகங்கை மாவட்டம். இது வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இதெல்லாம் கிடைச்சிருக்கு. 2017 ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்புக்கு அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடாங்கிற இடத்துக்கும் இடத்துல உள்ள பீட்டா என்ற நிறுவனத்திற்கும் அனுப்பிச்சிச்சு. அச்சோதனையில் வந்து இந்த பொருட்கள் வந்து கிமு 200 சார்ந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. இங்கே ரோம் நகர நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் வந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இது மேலே வரி விதிக்கப்பட்டது குறித்து பெரிய ப்ளஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். இங்கே வந்து கிடைத்துள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், இது புதுசாக இருக்குது. ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிகள், சங்கு மற்றும் கண்ணாடி வளைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவிக்கிறதுக்காக சான்றுகளாக இருக்குது. இங்கே கிடைச்சுள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது அப்படின்னு மெய்ப்பிக்குது. அடுத்து பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைச்ச பொருட்கள் வந்து இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்குன்னு. பையம்பள்ளியில் வந்து இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் வந்து கிமு 1000 அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. அடுத்து கொடுமணல், ஈரோடு மாவட்டம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊரே இது வந்து இதுவாக இருக்கலாம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சுக்களும் சுருள்களும், துணிகளின் சிறிய துண்டுகளும், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் இதில் கண்டடிச்சிருக்காங்க. இந்த புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கற்திட்டைகள், முதுமக்கள் தாழிகள் வந்து என்னென்னா இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள். கற்திட்டைகள்னால் இறந்தவர்களை புதைச்ச இடத்துல இருபுறமும் இந்த படத்தில் காட்ட மாதிரி 2 பலகைகளை வச்சுட்டு செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகையை படுக்க வட்டத்தில் வச்சுருவாங்க. இது வந்து வீரராகவபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம், குமாலமருதுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கப்பட்டி, மதுரை மாவட்டம் ஆகிய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நினைவு கற்கள். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல்லும், கிர் என்றால் நீளமான பொருளும். ஸோ ஒரே கல்லிலான இத்தூண்கள், அதாவது செங்குத்தாக நிற்க வச்சுருப்பாங்க. இறந்தவர்களின் நினைவாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கேரிப்பாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து உப்பாற்றின் 2 கரைகளும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததையும் சுட்டி காட்டுறன. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலையும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன. அடுத்து நடுக்கற்கள். இறந்து போனவங்களுடைய வீரனுடைய நினைவாக போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் நடுக்கல். கிராமத்தை வந்து தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுறது. இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர்,
தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகிறது. தேங்க்யூ.